கமல்ஹாசன் எபிசோடு இன்னைக்கு வந்து எலிமினேஷன் ப்ராசஸ் நேற்றே இருந்திருக்கணும். ஆனால் அவர் அதுக்குள்ளே டாட்டா கட்டிட்டு போயிட்டாரு கமல்ஹாசன். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதனுடைய ப்ரோமோ விட்டுருக்குறாங்க. அஃபிஷியலாகவே சரவண விக்ரம் வெளியில் போயிட்டார். அவர் வெளியில் போயிட்டு வீடியோவும் போட்டுட்டாரு. என்ன அஸ்யூஷுவல் பிரதீப் கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் வீடியோ, என்ன மன்னிச்சிடு பிரதீப், அதாவது எல்லாம் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு பின்னாடி போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பூர்ணிமா சொன்னால நாங்கள் செய்யறதெல்லாம் செய்வோம், அப்புறம் வார கடைசியில் போயிட்டு நம்ம கமல் சார்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவோம், ஒரு சாரியை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் கமல்ஹாசனுக்கு தெரியாது போல இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதையும் பண்ணிட்டு வெளியில் வந்து பிரதீப் கிட்ட சாரி பிரதீப், மாயாவையும் பூர்ணிமாவையும் நம்பாதீங்க யாரும், அவங்க ரொம்ப மோசமானவங்க, அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ட்டு புரியல. இருந்தாலும் சரவண விக்ரம் ஒரு பிரச்சனை நடக்குது, அது என்னன்னே தெரியல, ஒருத்தர் மேலே ஃபால்ஸாக ஒரு